G7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு டி.கே. பட்டம்மாள் பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிந்துக்க போறோம். அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களுடைய நேரடி சிஷ்யையான 8 வருடம் அவர்களோட நெருங்கி பயணித்த ஜெயந்தி ரங்கராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் ஜெயந்தி மேம். 8 வருஷமா நேரடி சிஷ்யரா டி.கே. பட்டம்மாளோட நெருங்கி நீங்க பழகி இருக்கீங்க. அவங்களோட உறவாடி இருக்கிறீங்க. அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து நாங்களும் டி.கே. பட்டம்மாள் பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோட தான் இந்த இன்டர்வியூ துவங்குறோம். டி.கே. பட்டம்மாளோட 8 வருட நெருங்கிய நேரடி பழக்கம் அதை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய முதல் சந்திப்பு எப்படி அமைஞ்சது? எல்லாருக்கும் வணக்கம். திருமதி டி.கே. பட்டம்மாள் அம்மா இசை மேதைங்கிறது உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது அவங்களோட என்ன சொல்றது, அந்த பரிச்சயம் எனக்கு கிடைச்சது பாருங்க. அவங்க குருவா எனக்கு கிடைச்சது உண்மையாவே எல்லையில்லா பாக்கியம் தான். அது எனக்கு குருவோட பாக்கியம், அந்த சுவாமியோட பகவானோட அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குங்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு இசை மேதை கிட்ட நம்மளுக்கு பாட்டு கத்திக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சுவாமி கொடுத்திருக்காருங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பேன் நான். 8 வருஷம் அவங்க கிட்ட கத்தின்றது அது மறக்க முடியாது. அதான் நேரடியாவே அவங்கள்ட்ட நேரடியா சிஷ்யா கத்தின்றது மறக்க முடியாத அனுபவம் அது. ஏன்னா தாம்பரத்துல நான் இருக்கும்போது அங்கேருந்து கோட்டூர்புரத்துல அம்மா வீட்டுக்கு போய் பாட்டு கத்திக்குவேன். அது எப்படி முதல்ல எனக்கு அவங்களோட சம்பந்தம் கிடைச்சது அப்படின்னாக்க, தாம்பரம் ஐயப்ப சமாஜத்துல தியாகராஜ ஆராதனை பண்ணுவா. அப்போ எல்லாரும் பாடுறச்சே ஒரு 1/2 hour பாடுறச்சு எனக்கு ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுப்பா. ஏன்னா நான் அந்த ஊர் பொண்ணுங்கிறதுனால. அப்போ பட்டம்மா அம்மா அந்த விழாவுக்கு குத்துவிளக்கு ஏத்துறதுக்காக அவளை கூட்டிருந்தா சீஃப் கெஸ்ட். அன்னைக்கு நான் அன்னைக்கு என்ன அந்த செக்ரட்டரி முதல்ல பாடுமான்னு சொல்லியிருந்தேன். நான் பாடிட்டே இருக்கேன். இப்ப சுபபந்துராளியில என்னாளு உரகேன்னு ஒரு பாட்டு. அந்த என்னாளு உரகே பாட்டு பாடிட்டே இருக்கும்போது பட்டம்மா அம்மாவோட கார் வந்துருச்சு. உடனே அவர் வெளியில போயிட்டு எல்லாரும் அழைச்சின்னு வந்தாங்க இல்லையா, அவர் உடனே செக்ரட்டரி பக்கத்துல ஓடி வந்தார். நான் நினைச்சு சரி நம்மள நிறுத்துறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவர் பட்டம்மா அம்மா உள்ள உட்காந்துட்டும் பாட்டு அப்படியே முதல் ரோல உட்காந்து அப்படியே கேட்டுட்டே இருந்தா. வேண்டாம், அந்த பொண்ணை நிறுத்த சொல்ல வேண்டாம், பாட சொல்லுன்னு சொல்றா, நீ நிறுத்திராதம்மா அப்படின்னு சொன்னாரு. ஐ வாஸ் சோ ஹாப்பி. ஐயோ நம்ம பாட்டு பட்டம்மா அம்மா அங்க கேட்டுருக்கான்னு உள்ளூர ஒரு பயம் வேற உதறல் வேற. ஆனா பாட ஆரம்பிச்சேன். பாடி முடிச்சு எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே இன்னும் ஒரு பாட்டு ஒண்ணு பாடினேன். அப்புறம் இறங்கின உடனே அம்மாக்கும் நமஸ்காரம் பண்ணினேன். அப்ப நமஸ்காரம் பண்ணினோடனே எனக்கு எங்களோட வைஷ்ணவ அப்படி 4 தரம் சேவிக்கிறதுன்னு சொல்லுவோம். 4 தரம் சேவிச்ச உடனே அம்மா உடனே பார்த்துட்டு ரொம்ப நல்லா பாடுறேம்மா, யார்கிட்ட கத்திண்ட என்ன எல்லாம் கேட்டா. நான் அப்ப என்னோட பழைய குரு என்ஆர் சீதா பத்தி முதல்ல இருந்தது. அப்போ அவர் இல்லை அந்த டைம். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு I just couldn't control my tears. நான் சொன்னேன் இந்த மாதிரி என்ஆர் சீதா பத்தி தான் அவர்கிட்ட கத்தின்றது. இந்த மாதிரி இப்ப யாரும் கத்திக்கல. நான் என்ன சொல்றேன்னு அப்படியே தலையை தடவி கொடுத்து இன்னைக்கு நினைச்சுட்டேன்னா எனக்கு அப்படியே புல்லரிக்கிறது. தலையை தடவி குடிச்சு அப்படியே, ஒண்ணுமே கவலைப்படாதம்மா, நீ அதுக்கு போய் போன் பண்ணிடும். போன் பண்ணிட்டு நீ எப்ப வரணும் என்னங்கிறது நான் சொல்றேன், நீ வா, நான் கத்தி கொடுக்குறேன், என்கிட்ட வா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா பாருங்கோ. பக்கத்துல எங்க அம்மா அப்பா நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு ஆனந்தம்னா ஆனந்தம், அப்படிப்பட்ட ஆனந்தம். இப்படிதான் என்னோட முதல் சந்திப்பு அவங்ககிட்ட இந்த நேரடி சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்ன என்னைக்காவது நம்ம டி.கே. பட்டம்மாளுக்கு சிஷியையா இருக்கக்கூடாதா அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்திருக்கா? அவங்கள சந்திக்கிறதுக்கான முயற்சிகள் நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஓ ரொம்ப. ஏன்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப கர்நாடிக். அம்மா ரொம்ப நல்லா வீணை வாசிப்பாங்க. எங்க அம்மா அம்மாக்கு பாட்டு ஞானம் ரொம்ப ஜாஸ்தி. அப்பாவுக்கும் ரொம்ப பாட்டு ரொம்ப பிடிக்கும். கோயம்புத்தூர்ல எல்லாம் இருக்கும்போது சோ நான் என்ஆர் சீதா பத்தி அவர்கிட்ட பாட்டு கத்தின்னு இருக்கிற காலத்திலேயே அவர் சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா தாளம் லயம் எல்லாம் போடுறது, அந்த அவர் சொல்லிக் கொடுக்கறது நான் கத்திக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே டி.கே. பட்டம்மா அம்மா கிட்ட கத்திண்டா எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாரு அப்பவே. அப்ப நாங்க சொல்லுவோம், நம்ம எப்படி முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருக்குமா எப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன கலாட்டா பண்றேடா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கும். அவர் சொல்லுவார், இல்ல பாரு பாரு அப்படின்னு. அது எப்படி அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி மாதிரி அவர் சொன்னது நடந்ததுங்கிறது நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அம்மா எங்க அம்மா பட்டம்மா அம்மாவோட அந்த பழைய ஓல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாட்டெல்லாம் ரொம்ப கேட்பா. அப்பாவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் பாட்டுல. அதனால அது எப்ப பார்த்தாலும் அவங்களோட அந்த அந்த பழைய பாட்டுக்கள்லாம் எல்லாம் இருந்துட்டே இருக்கும். அந்த பாட்டெல்லாம் கூட கூட சேர்ந்து பாடுவா அம்மா. இந்த மாதிரி தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி அவாகிட்டயே கிடைக்க போறது, அவ கிட்ட சிஷ்யாயா சேர்றதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடைக்க போறதுன்னு நினைச்சு கூட பாக்கலையா.
கண்டிப்பா கண்டிப்பா மேடம். சுதந்திரத்துக்கு முன்னாடி பாடுவோமே பல்லு பாடுவோமே அப்படிங்கிற இந்த பாடலை வந்து ஆல் இந்தியா ரேடியோல பாடின பெருமைக்குரியவர் வந்து டி.கே. பட்டம்மாள். அப்ப அத பத்தின தருணங்கள், அத பத்தின நினைவுகள் எல்லாம் வந்து கிளாஸ்ல உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறாங்களா? நான் வந்து சுதந்திர டைம்ல வந்து தேசபக்தி பாடல்கள் நெறைய பாடியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி, அந்த அனுபவங்கள பத்தி, அவங்களுக்கும் அந்த பாரதியார் பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, காந்தி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இத பத்தியெல்லாம் அவங்க பகிர்ந்திருக்காங்களா? நல்லா பகிர்ந்துட்டு இருக்கா. கிளாஸ்ல சொல்லும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா உவகையோட சொல்லுவா. இந்த மாதிரி விடுதலை காந்திய தான் நேர்ல சந்திச்சது. ம். அப்புறம் 1947 விடுதலை ஆன உடனே அந்த ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஃபர்ஸ்ட் பாடினது. அந்த அவ சொல்லும் போதே நம்ம அந்த சுதந்திரம் வாங்குறச்சே பார்க்கல அப்படின்னு இருந்தா கூட அவங்க அந்த சொல்ற அந்த விதமே அவ்வளவு நேரையே நம்ம அங்க இருக்கா மாதிரி இருக்கும். நம்மளே நம்ம காந்தியை நேர பார்த்தா மாதிரி இருக்கும். அவ்வளவு சந்தோஷமா அந்த சொல்லியிருக்கா அம்மா. அதுக்கப்புறம் நானும் இவரும் கல்யாணம் எல்லாம் அனுப்புறம் போன போது இந்த இதை அப்படியே உட்காந்து சொல்லிட்டே இருந்தா. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே 1947 ஆனவனே ஃபர்ஸ்ட் நான் தான் ரேடியோல பாடினது அது. ம். அதெல்லாம் அதே நம்ம அப்பா அவ்வளவு பாட்டு ஆசையோட அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா. தன் குழந்தை வரணும்னு ராமல் கிருஷ்ணசுவாமி அவரும் காந்திமதி அம்மாளும் பட்டமாக்கு பாட்டு எப்படி அவ சொல்லி கொடுத்தது. அவளுடைய கனவெல்லாம் நினைவாக்குற மாதிரி அம்மா பாடினது. அதுவும் அந்த விடுதலை பாட்டெல்லாம், அப்புறம் விடுதலைக்கு உண்டான தேசபக்தி பாடல்களாகட்டும், பக்தி பாடலாகட்டும், எல்லாமே எந்தெந்த தருணத்தை எப்படி பாடினது, எப்படி தான் பாடினது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பா. எல்லாமே நான் கிளாஸ்ல இருக்க ஷேர். டி.கே. பட்டம்மாள் பாடின பாடல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இதுதான், இவங்க இத பாடினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு அனுபவபூர்வமா ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய பாடல் இருந்தா அதை பாடி காட்டுங்க. பட்டம்மா அம்மா எனக்கு வந்து நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு பாம்பேக்கு போனதுக்கு அப்புறமா எனக்கு லெட்டர் எழுதினதுலயே எழுதியிருக்கா. பட்டம்மா அம்மா அந்த லெட்டர்லயே இந்த மாதிரி ரங்கநாயகம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எழுதியிருக்க, உங்க மாமியார் மாமனாருக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எழுதியிருக்க, நீ ரங்கநாயகம் தினமும் பாடு ஜெயந்தி, பாடிட்டு நீ வந்து மாமியார் மாமனார் நமஸ்காரம் பண்ணு, உங்க கணவரையும் நீ நமஸ்காரம் பண்ணு. அப்படியே லெட்டர்ல இருக்கு எல்லாமே எங்கிட்ட. அவ லெட்டர்ஸ் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத நினைவுகளா, ஒரு பொக்கிஷங்களா நீங்க வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? நிச்சயமா சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இது உங்களுக்கு லெட்டர்ஸ் எழுதியிருக்கா பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதர், நிறைந்த மனிதர். அவ கையில இருந்து ஜெயந்தி நான் உனக்கு பதில் எழுதாமலா இருந்திருப்பேன் ஜெயந்தி, முதல்ல முன்னமே ஒரு லெட்டர் போட்டதா எழுதிருக்கியே, அதெல்லாம் வரவே இல்லையே எனக்கு, உன்னோட இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டிங் பார்த்து அதான் நம்ம நேர பேசுறோம் இப்ப நீங்களும் நானும் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இந்த ரங்கநாயகம் பத்தி பாட்டுக்கு தான் எழுதியிருந்தா, ரங்கநாயகம் நிறைய பாடுதணும், எப்பவும் பாடு பாடினுட்டு அதுல ஒரு 2 லைன் பாடி காமிக்க. பெரிய பாட்டு அது. பாடி காட்டுங்க மேம், அதுல 2 லைன் எங்களுக்காக. ரங்க நாயகம் பவயே ஹம் ரங்க நாயகம் பவயே ஹம் ரங்கநாயகம் பவயே ஹம் ரங்கநாயகம். ரொம்ப அழகா இருந்தது மேம், ரொம்ப அழகா இருந்தது. அதாவது டி.கே. பட்டம்மாளுடைய சிஷ்யை பாடுறது வந்து அப்படியே தாயை போல் பிள்ளை மாதிரி இருந்தது உங்களுடைய பாடலும் கூட. ரொம்ப அழகாவே இருந்தது. உலகம் முழுக்க இன்னுமே வந்து மக்கள் வந்து அவங்கள நினைவுல வைத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இல்வாழ்க்கை குறித்து நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கணவன் மனைவி வந்து எப்படி சந்தோஷமா இருக்கணும், அவங்களுக்கு இடையில யாரும் போகக்கூடாது, எப்படி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி சொல்லுங்க மேம். ரொம்ப அதாவது இதுல இருந்து சொல்லணும்னா, முதல்ல என்னோட கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறமா நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். நானும் எங்க ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். அப்ப போன உடனே வான் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி காஃபி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணினா, அப்புறம் அந்த அவங்க வீட்டுல உடனே ஒரு உப்புமாவை பண்ணி எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டு சமைக்காரர்கிட்ட அவர் பண்ணி எல்லாம் கொடுக்கும்போது அவர் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாரு அந்த தட்டுல. நானும் எங்க ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணி எங்க அலம்பணும் சொல்லி இல்ல அப்படி வீட்டைன்னு சொன்னோடனே அவர் வந்தார். வரும்போது எங்க 2 பேருக்கு நடுவுல வந்துட்டார். அம்மா வர போகக்கூடாது, நடுவுல போவே போகாத, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவுல போவே கூடாது, அப்படி சுத்திட்டு போய் எடுத்துன்னு வா இந்த இதை
அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா காஃபி எல்லாம் குடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எங்க ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி அந்த ரமண மகரிஷி இந்த இது சொன்னதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. இது அதுக்கப்புறமா அந்த அந்த காலத்துல பாடின சுதந்திர பாட்டுகள் பாடின இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஜெயந்தி நல்லா பாடுறா, நல்லா பாட விடுங்க அவளை, நல்லா பாட விடுங்க. நீ என்ன பண்ற கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்னென்ன ராகம் அது இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவருக்கு தெரிய வச்சுடு. என்ன எல்லா ராகமும் கொஞ்சம் கொஞ்சமா பாடி தெரிய வச்சுடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தா. கிளம்புறச்சே நாங்க கிளம்புறோம் உடனே ஒரு தட்டுல வெத்தலை பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு மேல ஒரு இது புடவை வச்சு இந்த தட்டு வச்சு கையில கொடுத்தா. நான் இன்னமும் அந்த தட்டு வச்சுட்டு இருக்கேன். அந்த இதுவும் அவ என்னோட பொக்கிஷம், அது நான் செரிஷ் பண்ணிட்டு இருக்கேன். அத இந்த தட்டு அப்படின்னு அதான் என்ன சொல்றது அவங்களுக்கு செரிஷ் ஃபார் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவுல அந்த புடவை 2-3 தடவை என்னமோ உடுத்திட்டு இருப்பேன் நான். பாருங்க புடவை எப்பேற்பட்ட ஒரு நல்ல இதயம் படைத்த மனுஷாலியா. அவகிட்ட இருந்து நம்மளுக்கு இப்படிலாம் கிடைச்சிருக்கு அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருக்குது. அது படிப்பா இருக்கட்டும், இல்ல மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன்ல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கோவிட் சிச்சுவேஷன் எல்லாரையுமே ஒரு வீடியோல தான் கல்வியை கத்துக்க வைக்குது, பாடத்தை கத்துக்க வைக்குது, நடனத்தை கத்துக்க வைக்குது, பாடலை கத்துக்க வைக்குது. ஆனா இதே கல்ச்சரை பல வருஷங்களுக்கு முன்னாடியுமே இந்த குரு சிஷ்யையும் பண்ணியிருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா சொல்லணும். அதாவது அதுவும் எப்பன்னா மியூசிக் அகாடமியில கச்சேரி எனக்கு 2:30 to 4:30 அந்த பல்லவி பாடுற ஸ்லாட்ல டிசம்பர் 19th பாடினேன். ஆமா, அப்போ கிளாஸுக்கு ரெகுலரா போயிட்டு இருப்பேன். அப்போ இந்த பல்லவி எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அம்மா. பல்லவி சொல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தா. அது எனக்கு ஒரு கிளாஸ் போனேன், அடுத்த 2வது கிளாஸ் எல்லாம் வரைச்சு அது ஒழுங்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறச்சே ஒரு நாள் கிளாஸுக்கு போற அன்னைக்கு என்னாச்சு, பயங்கரமான மழை, எக்கச்சக்க மழை, வெளியில போக முடியல, ட்ரெயின்ஸ் எல்லாம் கூட ஒழுங்கா போல அப்படின்னு சொன்ன உடனே எப்படி போறது என்னன்னு ரொம்ப ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கச்சே அங்கேருந்து அம்மாட்ட போன் வந்தது. ஜெயந்தி இது மாதிரி ஒரு மழை ரொம்ப பயங்கரமா பெய்யறது, நீ இப்ப வரவே விடாத, இந்த மாதிரி கச்சேரி கிட்ட வந்துருத்தேமா, நான் இன்னும் இந்த பல்லவி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணவும் இல்ல, ஒழுங்கா இல்லையேன்னு, நீ ஒண்ணுமே கவலைப்படாத, போன் அங்க வச்சுக்கோ, நான் சொல்றேன். போன்ல எனக்கு கேட்டு பாருங்க, போன்ல மகா கஷ்டம் மிஸ்ர திருக்கூட்டையில ஒரு பல்லவி, அதாவது கமல வதனி கமல தள நயனி கமல சதனி அப்படின்னு ஒரு பல்லவி. அது போன்லயே சொல்லி கொடுத்தா அம்மா. நீ இத பிராக்டிஸ் பண்ணிக்கோ, மேல் காலம் கீழ்காலம் நீ பண்ணிக்கோ, கணக்கு தானே, எல்லாம் கால்குலேஷன்ஸ் தானே, நான் இதை சொல்றேன், இதை பண்ணிக்கோ, அதுக்காக அனாவசியமா வெயில்ல வராது, இது மழையில வராத, கொஞ்சம் அப்புறம் வெயில்லாம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உள்ள வரலாம், டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அந்த பல்லவி சொன்ன மாதிரி பார்க்கும்போது கமல வதனி கமல தளநயனி கமல சதனி கமல வதனி கமல தளநயனி. அதாவது ஒரு கடினமான பல்லவிய எப்படி ஒரு லேண்ட்லைன் போன் மூலியமாவே ஒரு குரு கத்து கொடுத்திருக்காங்கல்ல. அதுதான் போன் இல்லையா, லேண்ட்லைன் மூலமா கொஞ்சம் இப்படி தாளம் எல்லாம் ஆடுறச்சு, நீ முதல்ல போன ஸ்பீக்கர்ல போடு, நான் அதுலயே சொல்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு போட வேண்டிய இடங்கள் அடிச்சு போடுறதெல்லாம் வரணுமே, அதனால போன இதுல கீழே வச்சுட்டு ஸ்பீக்கர்ல சொல்லி கொடுத்தா. அது பாடிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லும் போடுறதெல்லாம் நீனே பண்ணிக்கலாம், இதெல்லாம் அனாவசியமா வராது, அப்புறமா வா அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அதான் அந்த ஆன்லைன் கிளாஸ். அப்பெல்லாம் நாங்க கிளாஸுக்கு போவோம், பட்டமா அம்மா பாட்டு சொல்ல உடனே எழுதிப்போம், அதை வந்துட்டு உடனே அந்த ஸ்வரங்கள்லாம் என்னவோ அந்த ஸ்வரப்படுத்துட்டு எல்லாம் பண்ணி என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த ஞாபகம் வச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போய் பாடுவோம். டி.கே. பட்டம்மாளுடைய ஒரு நேரடி சிஷ்யா இருந்து அவங்க கிட்ட இருந்து சங்கீதத்துல இந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன், இதை இன்னும் என்னுடைய சிஷ்யர்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன விஷயம் மேம்? அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்னன்னா அந்த புக்கு பார்த்து பாடுறது. புக்க பார்த்து 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 பாடினா இன்னும் மனப்பாடம் ஆகல, மண்டைக்கு ஏறல, அதை கொண்டு மேடையில எல்லாம் கொண்டு வந்துடாதீங்கோ. ஒரு பாட்டு பாடி 100 தரமா அது பாடணும், அதை பாடிட்டுதான் அதை வெளியில கொண்டு வரணும். அது இல்லாம
ஒழுங்கா இன்னும் மனப்பாடம் ஆகலைங்கிற பட்சத்துல எதுக்கு மேடைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுல அந்த பாவம் எல்லாம் புகுத்த முடியாது, வேண்டாம்னு சொல்லுவா. அது நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றச்சே, பாவம் பார்த்து பாடுறச்சு அர்த்தம் புரிஞ்சுன்னு பாடுவோம், டிக்ஷன் நன்னா 4 பேர் கேட்கிற மாதிரி இருக்கணும். அப்புறமா வந்து குழப்பித்து பாட வேண்டாம், பளிச்சுன்னு பாடுறச்சு அதெல்லாம் அவ சொன்னதெல்லாமும் நான் அவளுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவேன், கல்யாண கச்சேரிகள் எல்லாம் அம்மா பாடுறச்சே ரொம்ப சொல்லிட்டே இருப்பா. கல்யாண கச்சேரிக்கெல்லாம் கூட்டு பாடும்போது வந்து நல்ல நல்ல வார்த்தைகள், மங்களகரமான வார்த்தைகளை விடணும். அதுல நெகட்டிவா வர மாதிரி வார்த்தைகளை கூட யூஸ் பண்ணக்கூடாது, பாடக்கூடாது. ஏன்னா ஒரு தம்பதிகள் நல்ல விதமா கல்யாணம் அப்படின்னு அமைஞ்சிருக்கு சேர்த்து நம்மளுக்கு பாட்டு பாட படிச்சு நல்ல பாட்டா பாடணுமா, அந்த மனசு பாருங்க, எல்லாரும் நன்னா இருக்கணும்ங்கிற எண்ணம். கண்டிப்பா. அதாவது அந்த பாடல்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை வந்து உணர்ந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்த ஒரு குருவா வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வெளிவிடக்கூடிய வீடியோஸ்ல வந்து 4000 திவ்ய பிரபந்தம் நூல்களை வந்து பாடல்களா வந்து வெளியிட்டு இருக்கிறீங்க, ராகம் போட்டு மெட்டு போட்டு தாளத்தோட. ஸோ இதுக்கு எங்கிறது உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்தது? இதுக்கும் வந்து டி.கே. பட்டம்மாள் கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் நீங்க எடுத்திருக்கிறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, அது நிச்சயமா சொல்லணும். அது ஏன்னா அந்த 4 திவ்ய பிரபந்தம்ங்கிற அந்த ஒரு பெரிய விஷயத்த, பொக்கிஷத்தை வெளியில கொண்டு வந்ததே நாதமுனிகள்னு ஒருத்தராலதான் நம்மளாம் இன்னைக்கு பாடிட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுறோம், எல்லாம் பண்றோம். அந்த மாதிரி அவர் எடுத்துட்டு 6ஆவது ஒரு பாட்டு தான் அதுக்கு மெயின். அந்த பாட்டுல வர அந்த வார்த்தையை வச்சுதான் அந்த 1000 இவை 10 அப்படிங்கறத வச்சுதான் அந்த 10 கிடைச்சிருக்கே, மீதி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு தேடின்னு போய் அது கிடைச்சு நம்மாழ்வார் வழியா 4000 கிடைச்சு எல்லாரும் இன்னைக்கு அதை பாடிட்டு பேசிட்டு எங்க பார்த்தாலும் அதை பத்தின பேச்சுக்களாவே இருந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த நாதமுனிகளும் அந்த 6ஆவது பாட்டு. அது என்னோட வாழ்க்கையில எப்படி அமைஞ்சதுன்னா, எனக்கு அதை நினைச்சு பார்த்துப்பேன். நான் வந்து இந்த மாதிரி கும்பகோணத்துல எனக்கு பாட்ராச்சர் தெரு இதுல வந்து நவநீத சுவாமி திருக்கோயில் ஒண்ணுல கிருஷ்ண ஜெயந்தி கச்சேரி இருந்தது ஒரு தரம் கும்பகோணத்துல. முன்னாடி நான் அம்மா கிட்ட இதெல்லாம் பாடிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வினதா சுத்த வாகன பாடு, இது மாதிரி பாலகோபால பாடு, கிருஷ்ணரா இருக்கிற மாதிரி, அப்புறம் எந்தராணிதனா அந்த பாட்டெல்லாம் இதெல்லாம் பாட போறேன், அதெல்லாம் பாடு பிராக்டிஸ் பண்ணிக்கோ நல்லா சொன்னா ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. கச்சேரிக்கும் போயாச்சு கும்பகோணத்துல. அப்போ கும்பகோணத்துல கச்சேரி சாயங்காலம் 6 மணில இருந்து கச்சேரி, 6ல இருந்து 8:15 என்னமோ போட்டிருந்தாங்க கச்சேரி. அப்போ வந்து மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு தங்கின இடத்துல என்னெல்லாம் பாடுறீங்க இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது பாசுரம் ஏதாவது பாடினா நல்லது அப்படின்னு சொன்னாங்க வந்திருந்தவா. எனக்கு வந்து இந்த தூப்பூர் லட்சுமி நரசிம்மாச்சார் அவர் தான் he presided over the function. அங்க அவர் வரப்போறாரு இன்னைக்கு. நீங்க வந்து பாசுரங்கள் ஏதாவது பாடுங்கன்னா என்ன பாடுறது என்ன ஏது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. மணி 4 என்ன பண்றது இல்லை. அதுக்குள்ளே அந்த இதை கொண்டு வந்து இந்த புக்கு கொண்டு வந்து கொடுத்தார் அந்த வந்தார அந்த செக்ரட்டரி. அது இப்படி பார்த்துட்டு 6ஆவது பாட்டு அப்ப எனக்கு எதை பத்தியும் தெரியாது. இது மாதிரி இந்த 6ஆவது இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தோட இந்த சாராம்சமும் அந்த கதைகள்லாம் எனக்கு தெரியாது அப்பெல்லாம். எங்க அம்மாவே எனக்கு வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மறுபடியாம் நீல்கடவுள் என்றும் புனையாம், மண் விளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருவாலுக்கரவன் ஒண்ணு சொல்லி கொடுத்திருந்தா. ஆனா அது வந்து 4000 திவ்ய பிரபந்தத்துல வருதுங்கிற அளவுக்கு ஞானமோ ஒண்ணுமே கிடையாது. இந்த இது 6ஆவது பாடலாம் அப்படின்லாம் நினைச்சுட்டு எப்படி பாடுறது, என்ன ராகத்துல பாடுறது அப்படின்லாம் மனசுல ஓடிட்டே இருந்தது. டைம் 2 மணி நேரம் தான் இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தாக்க பட்டமாமா எனக்கு 2-3 கிளாஸ் அதுக்கு முன்னாடி கிளாஸ் தான் மீனலோச்சன புரோவன் ஒண்ணு தன்யாசியில பாட்டு சொல்லி கொடுத்திருந்தா. தன்யாசி என்னமோ திடீர்னு ஒரு அப்படி ட்ரேஸ் இப்படி திடீர்னு ஞாபகம் வந்தது. தன்யாசி பண்ணலாமா அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்கச்சு அவங்க அந்த சியாமலாதங்கத்துல மாணிக்க வீணா பாடுறதுல தன்யாசி யூஸ் பண்ணிருப்பா அம்மா. அது இப்படி மனசுல இருக்குச்சு, அதுல கொண்டு வரலாமா அப்படின்ட்டு அடியேன் உடலம் நின்பாலன்பாயே நீராயலைந்து கரைய நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே உருக்குகின்ற நெடுமாய். அடுத்தடுத்து
ராகங்கள் வாரா வருவாய் வருமன் மாயான்னு ஒரு அதெல்லாம் பாடி முடிச்ச உடனே அன்னைக்கு தூப்பல் அவர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாசுரம், 6வது சங்கீத இந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்னைக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சது. இதெல்லாம் மறுநாள் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமா ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கச்சேரி எப்படி நடந்தது எல்லாம் பாட்டமா அம்மாட்ட ரிவ்யூல கேட்பாங்க. அப்ப கிளாஸ்க்கு இந்த மாதிரி சொன்னேன், என்ன பண்ணினா ஏதுன்னு. இந்த மாதிரி திடீர்னு வந்து சொல்லிட்டாமா, இது எப்படி பாடினா இது மாதிரி பாடி காமிச்சேன். அப்புறம் இந்த சகானா, இந்த தன்யாசி, இந்த மோகனம் இதெல்லாம் பாடி சொன்னேன். அம்மாக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே முன்னாடி இப்படி வந்து அப்படியே கட்டிண்டா. இன்னைக்கு மாதிரி இருக்குது, இப்ப நேரம் நின்னுட்டு அம்மா பண்ற மாதிரி இருக்கு. செலவுல ரொம்ப நல்லா பாடிருக்கேன் பாருங்க அம்மா, ஒன்னும் ரொம்ப நல்லா பாடலமா, எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தான். உங்களோட அந்த ஷியாமலா தண்டகம் காதுல எத்தனை விழுந்திருக்கு. நீங்க தன்யாசி எப்படி தன்யாசி ரொம்ப நல்லா பாடுவாமா. இந்த தன்யாசி பாட்டு அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் எப்படி போறதுன்னு நினைக்கிறச்சு இந்த சதுர்பூஜை சந்திர கலாவதம் ஞாபகம் வர மோகனம் வந்தது. அப்பதான் காதம்பரி பிரியாயின்னு ஒரு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாமா. அதெல்லாம் வந்துதாமா அன்னைக்கு அடிச்சு விட்டது. இது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது ஜெயந்தி, ரொம்ப நல்லா பாடியிருக்கேன். அந்த 6வது கேட்கும் போதே எப்படி ஷாரங்க பண்ணிருக்கேன். எனக்கு அது ஒரு நிமிஷம் அதை எழுதி கூட அப்படின்னா ஏற்பட்ட பெரிய மதிப்பு. அப்புறமா ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல ஒரு பக்கத்துல ஒரு டைரி வச்சிருக்காமா, இதுல எழுது அப்படின்னா அந்த இதுல 6வது அந்த பாசுரம் இல்ல அம்மாட்ட எழுதி கொடுத்தேன். அப்பதான் நினைச்சேன் 4000 திவ்யப்பர் வந்ததுக்கு காரணமே இந்த 6வது தான் அப்படின்னு படிக்கிறச்சே. இந்த நம்ம அந்த ராகம் எல்லாம் போட்டு பாடணுங்கிறதுக்கு காரணமும் இதே 6வது, அதே பட்டமா அம்மா சொன்ன அதே அந்த தன்யாசி அந்த மோகனம் அதெல்லாம் பாடிட்டுதான் வந்திருக்கு அப்படின்னு நினைச்சுக்கும் போது 4000 திவ்யப்பர் பந்தத்தோட பெருமையை யார் பேச முடியும்? அந்த அளவுக்கு அது இன்னைக்கு ராகம் போட்டு ஓரளவுக்கு ஏதோ பாடிட்டு எல்லாருக்கும் ஈஸியா அது போய் சென்றடையணும். ஏன்னா மனப்பாடம் பண்றதுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும். பாட்டு விதமா வரும்போது சிலது ஈஸியா ஆயிடுமே நிறைய பேர் கேட்டதுனால அந்த 4000 திவ்யப்பர் பந்தத்தை நான் போட ஆரம்பிச்சேன். நிச்சயமா உங்களுடைய குருவுடைய ஆசைதான் இந்த மாதிரியான புது முயற்சிகளை எடுக்க உங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கு அப்படின்னு வந்து தெரியுது. எவ்வளோ பெரிய ஒரு மனிதர், எவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர், எளிமையான ஒரு வாழ்க்கை, குழந்தைத்தனமான ஒரு பேச்சு, ரொம்ப கபடமில்லாத ஒரு சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அவருடைய இவ்வளோ நெருங்கி பழகி இருக்கிறீங்க. பல விஷயங்களை வந்து பல நினைவுகளை வந்து எங்ககிட்ட வந்து பகிர்ந்துட்டு இருந்திருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் போனதே வந்து தெரியல. அவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறையை வந்து கடைபிடித்துட்டு நிறைய பேருக்கு அதை சொல்லியும் கொடுத்துட்டு வந்து போயிருக்கிறாங்க. கண்டிப்பா உங்களுடைய இந்த சங்கீத பணியும் வந்து சிறக்கணும். உங்களுடைய சிஷியர்களும் வந்து பல பேருக்கு வந்து இந்த பணியை நற்பணியை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வந்து வேண்டுகோளும் கூட. தேசபக்தியா இருக்கட்டும், இல்லாட்டி ஆன்மீகமா இருக்கட்டும், தெய்வ பக்தியா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையும் டி.கே. பட்டம்மாளுடைய அவங்களுடைய அந்த சிறப்பு வந்து அளப்பரியது, அவங்க ஆற்றின பங்களிப்பு வந்து அளப்பரியது. அதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த நினைவு நாளில் வந்து அதை எல்லாத்தையுமே நாங்களும் வந்து நினைவு கூர்றோம். எங்களோட இவ்வளவு நேரம் அழகா இணைந்து அவங்கள பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம். நானும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அம்மா சொல்லிட்டு இருக்க மாதிரி மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அந்த ஆச்சாரிய பக்தியும் அந்த குருவோட பிளெஸிங்ஸ் தான் இன்னைக்கு என்ன இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. என்னன்னா அது வந்து இட்ஸ் ஆல் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹர் பிளெஸிங்ஸ் ஒன்லி. பட் அம்மாவோட பிளெஸிங்ஸ், அவ எப்பயும் எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு சொல்லிட்டு சாந்தி நிலவணுமா, எங்கேயும் சாந்தி நிலவணும், அமைதி நிலவணும்பா. அதையே நானும் எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லா இடமும் எல்லாரும் நல்லா இருக்கணும், சுபிக்ஷமா இருக்கணும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் சொல்லிட்டு எனக்கு நீங்க அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களோட நியூஸ்7 சேனல்ல எனக்கு நீங்க கொடுத்த இந்த வாய்ப்புக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு நானும் அமைகிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். நன்றி மேடம். காதம்பரி பிரியாயை காதம்பரி பிரியாயை கதம் பகான ராயை நமஸ்தே நமஸ்தே காதம்பரி பிரியாயை கதம் பகான நாயை நமஸ்தே நமஸ்தே காதம்பரி
கதம் பகான நாயை நமஸ்தே நமஸ்தே காதம்பரி கதம் பகான நாயை நமஸ்தே நமஸ்தே காதம்பரி பிரியாயை கதம் பகான நாயை நமஸ்தே நமஸ்தே காதம்பரி பிரியாயை கதம் பகான நாயை நமஸ்தே நமஸ்தே காதம்பரி பிரியாயை மாதுர்ய வாக்ரத நிபுணாயை மாதுர்ய வாக்ரத நிபுணாயை மாதுர்ய வாக்ரத நிபுணாயை மாதுர்ய பிரதனி பூணாயை மாதுர்ய வாக்ரத நீ பூணாயை மதுகைட பவன் ஜன்னாயை மதுகைட பவன் ஜன்னாயை காதம்பரி பிரியாயை கதம் பகான நாயை நமஸ்தே நமஸ்தே காதம்பரி பிரியாயை சதாச்சார பிரவர்த்திகாயை சதாச்சார பிரவர்த்திகாயை சதாச்சார பிரவர்த்திகாயை சதாச்சார பிரவர்த்திகாயை சன்னுத குரு குஹவை பவாயை 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 விதிதோஷித சோம சுந்தரேஸ்வர சௌமோகன காரியை விதிதோஷித சோம சுந்தரேஸ்வர சௌமோகன காரியை காதம்பரி பிரியாயை
சாந்தி நிலவ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி நிலவ காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, காந்தி மகாத்மா கட்டளை அதுவே, கரும் ஒற்றுமை கதிரொளி பரவி, கருணை ஒற்றுமை கதிரொளி பரவி, சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், கொடுமை செய்தியோர் மனமது திறந்த நற்குணமது புகட்டிடுவோம், கொடுமை செய்தியோர் மனமது திறந்த நற்குணமது புகட்டிடுவோம், மடமை அச்சம் அறுப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம், மடமை அச்சம் அறுப்போம், மக்களின் மாசிலா நல்லொழுக்கம் வளர்ப்போம், திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெற, திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெற, கடமை மறவோம் அவர் கடல் நீர்ப்போம், தரங்கினில் அறம் வளர்ப்போம், கடமை மறவோம் அவர் கடல் நீர்ப்போம், தரங்கமில் அறம் வளர்ப்போம், எங்கும் சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும், உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி, உலகிலே சாந்தி நிலவ வேண்டும், எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி, எங்கும் சாந்தி.